வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ டாக் வித் ராம்ஜில மீன ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளானட் என்னென்ன பொசிஷன்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ மீன ராசியை ஒன்றாவது கட்டமாக வாட்ச் பண்ணுங்க. மொத்தம் 12 பாக்ஸஸ். இப்போ மீன ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவோம். 7.5 வருஷ தண்ணியில ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த 2.5 வருஷத்துல இருக்கிறீங்க. ஸோ ஜென்மத்துல சனி உட்கார்ந்துருக்கிறது நல்லது கிடையாதுங்க. அதே மாதிரி 3வது வீட்டுல, அதாவது உங்களோட 1, 2, 3வது வீட்டுல சுக்கிரன்கிற பிளானட் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு அதிபதினா 3, அப்புறம் உங்களோட 8ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்தோட லீடரும். பிளஸ் 8ஆம் இடம்ங்கிறது தீராத நோய், தீராத கடன், தீராத பிரச்சனை. இதுக்கு அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. இது ஓரளவு நல்ல அமைப்பான்னு கேட்டா ஓரளவு நல்ல அமைப்புங்க. வலுத்து உட்கார்ந்துருக்காரு. 4வது வீடு, அதாவது வண்டி, வீடு, வாகனம், சுகம், அம்மா, இந்த வீட்டை பத்தி பேசக்கூடிய இடத்துல உங்களோட ராசியோட லீடர் குரு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே வீட்டுல 6ஆம் வீடு, 6ஆம் இடம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கடன், நோய், பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசக்கூடிய சூரியன் வந்து 4வது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாருங்க. இது அமைப்பு கரெக்டா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சரி கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களோட 6வது வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. 6வது வீட்டுல செவ்வாய் தனிச்சிருக்கலாம், பட் கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. செவ்வாய் உங்களுக்கு யாருன்னா 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தை பத்தி பேசக்கூடிய இடம், குடும்பத்தை பத்தி பேசக்கூடிய இடம், உங்க வார்த்தைகள், நீங்க விடக்கூடிய பேச்சுக்கள் பத்தி பேசக்கூடிய இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது இல்லைங்க. 7ஆம் இடம் 4-7க்கு அதிபதி. 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வந்து பாத்தீங்கன்னா 5வது இடம்ங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அது நல்லதுங்க. உங்களோட 12வது வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த ராகுவை குரு பார்க்கிறாருங்க. இது ஓரளவு உங்க ஜாதக கட்டத்தோட அமைப்பு. இது இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறாங்க. ஜூலை மாதத்துல சனி உங்க ஜென்மத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால மென்டல் குழப்பம், டென்ஷன், ப்ரெஷர், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தொடருங்க. எது வரைக்கும் தொடரும்? இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தொடருங்க. 12ஆம் தேதி வந்து சனி வந்து வக்கரம் அடைகிறாருங்க. வக்கரம் அடையும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எண்ணங்கள்ல ஒரு விஷயங்களை நீங்க தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து குறைஞ்ச ஆரம்பிச்சு தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விஷன் உங்களுக்கு கொஞ்சம் கிளீனாக ஆரம்பிக்குங்க. தேவையில்லாத மனக்குழப்பம் எல்லாமே குறையும். அன்வான்டான டென்ஷன் எல்லாமே குறைஞ்சு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா தெளிவா இருக்கிறத நீங்க 12ஆம் தேதிக்கு மேல பார்க்கலாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்க, முயற்சி ஸ்தானத்துக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும் போது இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி பலிக்கிறதுக்கான பலன் இருக்கு. அந்த இடத்த வந்து சனி பார்த்துக்கிட்டதுக்கான தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல அது தெளிவாக ஆரம்பிக்குங்க. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ல மறையிறது ஒரு விதமான விசேஷங்களாக திடீர் முயற்சிகள் வந்து பலிக்கிறது. உங்க இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு டேக் ஆஃப் ஆகுது. 12க்கு மேல இதெல்லாம் நீங்க நடக்கிறத வந்து பார்க்கலாம். 4ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. இது வந்து 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இது சிவராஜ் யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. ஸோ இந்த யோகம் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் சூரியன் வந்து உங்களோட 5ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. ஸோ அப்போ குரு தனிச்சு விடப்படுவாருங்க. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது நீங்க வேலையில வந்து கொஞ்சம் அசிங்கப்படாமல் இருக்கிறது, உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறது, உங்க மேலதிகாரி உங்களை சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சனிக்கு வந்து வக்கரம் அடையிறதுனால உங்களோட மேலதிகாரி, சனி வந்து உங்களோட 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையில பலு இருக்கும், வேலையில தேவையில்லாத பிரச்சனை இருக்கும், மேலதிகாரிகளோட அழுத்தம் இருக்கும், வேலையை விட்டு மாறிடலாமா, இந்த வேலை நமக்கு தேவையா அப்படிங்கிற எண்ண ஓட்டம்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. அது எல்லாமே இந்த 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் குறைஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே ஸ்மூத்தா அமையறதை நீங்க கண்கூடா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 4-7க்கு அதிபதியான புதன் வந்து 5வது வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க. 5வது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், மனசு, காதல், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறதுங்க. ஸோ அந்த இடம் வந்து நல்லா இருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது விசேஷம், 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷங்க. அதே மாதிரி 6ல் வந்து செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உங்களோட கடன், நோயை பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் போது கூட கேதுவும் உட்கார்ந்துரு. செவ்வாய் உங்களுக்கு யாரு அப்படின்னா 2ஆம் இடம், வருமானம், குடும்பம்,
அப்புறம் உங்களோட பேச்சு சம்பந்தப்பட்ட இடத்தோட லீடருங்க அவர் போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள், பேச்சால தேவையில்லாத பிரச்சனைங்க, வருமானத்தை தடை, குடும்பத்தில் தேவையில்லாத இஷ்யூஸு. அதே செவ்வாய் உங்க 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அப்பாவோட கருத்து வேறுபாடு, அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நலம் சரியில்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாங்க. 28க்கு அப்புறம் செவ்வாயும் உங்களுக்கு அங்கேருந்து மாறி உங்களோட 7ஆம் இடத்துக்கு மாறிடுறாருங்க. அது ஓரளவு விசேஷமான ஒரு இடம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12ல் வந்து உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்காங்க. 12ஆம் இடம்ங்கிறது உங்களோட தூக்கம், விரயம், அலைச்சல், இதை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அலைச்சல் பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, விரயம் வந்து ஹெவியா இருக்குங்க. குரு அந்த இடத்த பார்க்கறதுனால நீங்க செய்யக்கூடிய விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயமாவோ, உங்க சுப விரயம் வந்து உங்க கண்ட்ரோல்குள்ளேயே இருக்குங்க. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான தடை இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நீங்க சம்பாதிச்சீங்கனாலும் பணம் வந்து பற்றாக்குறையாவே இருக்கும். 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு செலவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் 7ல மாறும்போது இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கிளியராக வாய்ப்பு இருக்குது. குருவோட பார்வை விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க விரயம் என்னதான் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அது சுப விரயமாகவோ தேவையான ஒரு விரயமாகவோ தான் கன்வெர்ட் ஆகும் வழியே வேஸ்டான விரயமா வந்து அது மாறாதுங்க. அதே மாதிரி சனி வந்து உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்கும் போது தேவையில்லாத நண்பர்களால பிரச்சனை. அதே மாதிரி வந்து மனைவி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இந்த 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 12ஆம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பருவம் குறையும். உங்களுக்கு படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து படிப்பு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு படிப்புல பிரச்சனை இருக்காது. மாணவர்களுக்கு பள்ளி செல்லக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நண்பர்களோட வெளியில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுவும் 12ஆம் தேதி வரைக்குங்க. அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டமாதிபதி வலுத்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடாம தயவு செஞ்சு வெளியில போகவே போகாதீங்க. காலுக்கு சேஃப்டியான ஷூ போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி போய் 4ல் உட்கார்ந்துருக்கிறது ஒரு விசேஷமான இடம் தாங்க. உங்களுக்கு ஓரளவு வேலை சம்பந்தமா நீங்க வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் கண்டிப்பா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்குள்ள நல்ல விஷயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 18க்கு அப்புறம் புதன் வக்கரம் அடைகிறாருங்க. 5ல் வக்கரம் அடைகிறதுன்றதுனால நல்ல விசேஷமான இடம் கிடையாது. ஸோ 18க்குள்ள வாய்ப்புகள் இருக்காங்க. குழந்தை சம்பந்தமான உடல்நலம் சரியில்லாமல் இருக்கு, ஸ்கூல் சேர்க்கறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த 18ஆம் தேதிக்குள்ள நல்ல விசேஷமான அமைப்புகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஜென்ம சனியையும் இந்த மாதமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தவறாம பழங்கால சிவன் கோயிலில் போய் ஒரு எள்ளு விளக்கு கண்டிப்பா நீங்க போட்டு தீரானுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் எடுக்காதீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எள்ளு சாதம் செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய பர்சன் சொல்லுவாங்க, டாய்லெட் கிளீன் பண்றவங்க, துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மனசார குளிர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஆத்மார்த்தமாங்க. 1000 பேருக்கு பண்ணணும், 10,000 பேருக்கு பண்ணணுங்கிற விஷயம் நம்மளாம் கிடையாதுங்க. வெறும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ 5 பேருக்கோ ஆத்மார்த்தமா நீங்க பண்ணீங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு வந்து குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ங்கிறது எதுவுமே இருக்காது. இந்த 12ஆம் தேதிக்கு மேல நிறைய பிரச்சனைகள் குறையறதையும் வருமான தடைகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையிறது நீங்க கண்கூடாக இந்த பரிகாரத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க.